அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து இப்போது இந்த வகுப்புக்கு வெளியே வகுப்பு, இளம் ஆய்வாளர்களுக்கான வகுப்பு. இதில் ஏற்கனவே நம்ம வெளி காலம் சார்ந்து பல அமர்வுகளை எதிர்கொண்டிருக்கிறோம். ஒளி இந்த இரண்டு தளங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஒளியை பற்றி முதல் அமர்வு சில மாதங்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னால் எனக்கு தெரியல, பட் குறைந்தது 3-4 மாதங்களுக்கு முன்னால் ஒரு அமர்வு இருந்தது. அதில் ஒரு அறிமுக உரை மாதிரி நிகழ்த்திங்க. புதிதாக லயலா கல்லூரியிலிருந்தும் வேல்டெக்லேருந்தும் ஆசிரியர் நண்பர்கள் வந்திருக்காங்க. சின்னப்பன் மற்றும் தம்பி பேர் அருண்குமார். விஜி நமக்கு ஆல்ரெடி பழக்கமானவர். ஸோ எல்லாரும் உங்களுக்கு அறிமுகமானவங்க தான். ஸோ அறிமுகம் தேவையில்லை என்று நினைக்கிறேன், நேரம் குறைவாக இருப்பதுனால். ஸோ இந்த வகுப்புக்கு வெளியே வகுப்பினுடைய முக்கியமான நோக்கம் புதிதாக இணைந்திருக்கும் நண்பர்களுக்காக இதழியல் தொடர்பியல் சார்ந்த ஆய்வுத்தளத்தை நாம் மாற்றுப்பார்வையில் கையகப்படுத்தல். மாற்றுப்பார்வை என்று சொல்லும் பொழுது அதுதான் சரியான பார்வையாக இருக்க முடியும் என்று சொல்லவில்லை. சமகால பார்வையில் பார்க்கும் பொழுது நாம் தவறவிட்ட விஷயங்களை மாற்றுப்பார்வையில் பார்த்து, இதுவரைக்கும் நம்ம செய்ய தவறியது பல, அந்த செய்ய தவறிய விஷயங்களை ஏன் நாம் செய்ய தவறினோம் என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். ஸோ அதற்காக தான் இந்த வகுப்புக்கு வெளியே வகுப்பு தொடர், இளம் ஆய்வாளர்களுக்கான தொடரை நாம் ஆரம்பித்தோம். இதில் எமது துறையின் உதவி பேராசிரியர்களான தங்க ஜெய்சக்திவேல் அவர்களும் கலாவதி அவர்களும் பல முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறார்கள். நான் விரிவுரை தான் ஆற்றுகிறேன். இந்த அமர்வுகள் நடப்பதற்கு முக்கியமான காரணம் அவர்கள்தான் நினைவூட்டி இதை ஒவ்வொரு அமர்வையும் திட்டமிட்டு நடத்துகிறார்கள். மற்றும் துறை மாணவர்கள், அவர்களுக்கும் நன்றி. நான் சொல்ல வர விரும்புவது என்னவென்றால், இந்த வகுப்புக்கு வெளியே வகுப்பில் 3-4 விஷயங்கள். ஒன்று, நாம் இளம் ஆய்வாளர்களை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், இளம் ஆய்வாளர்கள் இல்லையா, நாங்களாம் இருக்கிறோம்னு. இளம் ஆய்வாளர்கள் என்று சொல்லும் பொழுது I need to qualify it with a rider. You may ask, don't we have young scholars? Yes, we do have young scholars, but what kind of young scholars they are? What kind of research they are doing? So all these are to be critiqued and questioned. Unless we critique and question what we are doing at the moment in terms of research in India, particularly in Tamil Nadu. India is a vast country. We cannot change what is happening in the country, but we can change ourselves. We can change the way we do research in our institution, for instance. I cannot change what is happening in Tamil Nadu, but I can change myself, and to an extent I can contribute to a certain change in research domain in my department. Similarly, you can be the change agents in your own little small domains, in your college, in your department, and you as a domain must be taken very serious. We as individual researchers have to take our domain seriously. Let us not change what our colleagues are doing in our department or college. Let us change ourselves. In what way? Change is required. Change is required. Change is a need of the hour, all times. சமகாலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் மாற்றம் தேவைப்பட்ட காரணத்தினால்தான் அறிவுத்தலங்கள் விருத்தி அடைந்திருக்கின்றன. திருக்குறள் தோன்றியதற்கு காரணம் திருவள்ளுவராக இருக்கலாம். திருவள்ளுவர் தோன்றியதற்கு காரணம் மாற்றத்தின் தேவை அந்த காலத்தில் இருந்தது. ஒவ்வொரு சமூகத்திலும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அறிவார்ந்த மாற்றங்கள், அறிவுத்தலங்கள் பல்கி பெருகியிருக்கின்றன. காரணம், அறிஞர்கள் தோற்றுவிக்கப்பட்டார்கள் என்று சொல்ல முடியாது. அறிஞர்கள் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டார்கள். அறிஞர்கள் மாற்றத்துக்கான காரணிகளாக மாறியது அவர்கள்
எவ்வாறு தங்களை மாற்றிக்கொண்டார்கள். சமூகம் அவர்களை மாற்றவில்லை. அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள, தங்களை மீள்கட்டமைக்க சமூகத்திற்கும் காலத்திற்கும் வாய்ப்பளித்தார். If Thiruvalluvar was very obstinate as a character, so there was no possibility of Thirukural emerging. Thiruvalluvar emerged as Thiruvalluvar because he allowed changes to happen internally inside him. So he was not the creation of the then society. He was a creation of himself. Because all of us can become change agents when we allow ourselves to be changed. So change has to come from within. So அந்த அளவில் பார்க்கும் பொழுது நாம் தொடர்பியல் சார்ந்த ஆய்வுத்தளத்தை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். 2-3 காரணங்களுக்காக. ஒன்று, again I want to critique the very space we are using to critique for a certain change. Okay, I am critiquing now University of Madras. I am critiquing this space because I am using a word called class outside class. Many do not understand what I mean by a class outside class. We don't require classes in a university because universities and colleges have been reduced in India as teaching factories, or they have been reduced to the state of schools. பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களாக மாற்றப்பட்ட காலத்தில் நாம் எவ்வாறு இளம் ஆய்வாளர்களை உருவாக்குவது என்பது ஒரு பெரிய சவால். பல்கலைக்கழகங்களில் இன்று ஆய்வுத்தலங்கள் மிகவும் சுருங்கிவிட்டன. அந்த ஆய்வுத்தலங்களும் அரசியல் தலங்களாக மாறி போய்விட்டன. அந்த ஆய்வுத்தலங்களும் பன்னாட்டு முதலைகளாலும் முதலாளிகளாலும் கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஆய்வுத்தலங்களாக இருக்கின்றோம். We are in the age of impact factors. We are in the age of UGC approved journals. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் we are in the age of API. நீதியரசர் இங்கிருந்து ஹைதராபாத்துக்கு மாற்றலாகி போனார். சுப்பிரமணியம் என்று அவர் சொன்னார், இன்றைக்கு நியூட்டன் வந்தாலும் இந்தியாவில் கல்லூரியில் வேலை கிடைக்காது, பல்கலைக்கழகத்தில் வேலை கிடைக்காது இல்லையா? அவர் அது ஜட்மெண்ட் ஒன்றில் சொல்கிறார். ஏன்னா நம்ம இங்கே ஒரு கிளரிக்கல் லெவல் எக்ஸாமை வச்சுருக்கோம், UGC நெட்டு ஸ்லெட்டுன்னு. இங்கே ஆசிரியர்களை உருவாக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். அப்ஜெக்டிவ் டைப் எழுதி பாஸ் பண்ணால் உங்களுக்கு பேங்க்லேயும் வேலை கிடைக்கும், ரயில்வேலேயும் வேலை கிடைக்கும், யூனிவர்சிட்டிலையும் காலேஜ்லேயும் வேலை கிடைக்கும். நீங்கள் படிக்கணும்னு தேவையில்லை. ட்ரிப்ளிகேனில் போய் ட்ரையம்ப்னு ஒரு கைடு இருக்குது. அவர் பல நிலையிலிருந்து காப்பி பண்ணி அதை உருவாக்கி இருக்கிறார். அந்த ட்ரையம்பை படிச்சிங்கன்னா நீங்கள் ஆசிரியர் ஆகலாம். நீங்கள் இது மாதிரி வகுப்புக்கெல்லாம் வர தேவையில்லை. நீங்கள் மணிமேகலை படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபெல்டை படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆந்த்ரோபாலஜி படிக்கணும், எதுவுமே தேவையில்லை. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் புறச்சூழல் எப்படி இருந்தாலும் நாம் ஒரு சிறிய கூட்டம் மாற்றத்திற்கான வித்தை இடலாம் என்பது தான் இந்த வகுப்புக்கு வெளியே வகுப்பின் நோக்கம். இங்கே வகுப்புக்கு வெளியே வகுப்பு என்று சொல்லும் பொழுது நாம் இந்த அமைப்புகளை நம்ப தயாராக இல்லை. நான் நம்ப தயாராக இல்லை. நீங்கள் நம்பினா கூட நம்புங்க. நான் இந்த பல்கலைக்கழக அமைப்பையோ UGC என்ற அமைப்பையோ அரசு சார்ந்த அமைப்புகளையோ நம்ப தயாராக இல்லை. இவை நமக்கு பல அறிஞர்களை இதுவரைக்கும் கொடுத்ததில்லை. இந்த அமைப்புகளினால் ஒரு கண்ணதாசனோ ஒரு கம்பரோ ஒரு நீங்கள் யாரை வேணாலும் சொல்லலாம், உருவாக்க முடியாது. மறுபடியும் நாம் ஒரு CV ராமனை உருவாக்க முடியாது இந்த அமைப்புகளினால். மறுபடியும் ஒரு பாரதியாரை உருவாக்க முடியாது. மறுபடியும் ஒரு தாகூரை உருவாக்க முடியாது. ஏன் சுதந்திரம் அடைந்த இந்தியாவில், வல்லரசாக துடிக்கும் நாட்டில் யாருக்கும் நோபல் பரிசு கிடைக்கல இல்லையா? நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அதுதான் இன்றைய உயர்கல்வியின் நிலை. அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த ஒரு சிறிய முன்னெடுப்பை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். முக்கியமாக தமிழ்நாட்டில். காரணம், தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நமக்கு வாய்த்த அந்த தொன்மையான தொடர்பியல் மரபு உலகத்தில் யாருக்கும் வாய்க்காதது. அதை சுட்டி காட்டுவது தான் இந்த முதல் தத்துவார்த்தமான ஒரு ஒளி பற்றிய நிலை.
70களில் தான் இந்த ஒளி சூழல் அமைவை பற்றி அமெரிக்காவில் சிந்திக்கிறாங்க, ஐரோப்பாவில் சிந்திக்கிறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னால் தான் அதை பற்றிய தத்துவார்த்த விளக்கங்கள் தரப்படுகின்றன. ஆனால் சீத்தலை சாத்தனார் ஒளியை பற்றி ஒரு முக்கியமான காதையில் தர்க்க ரீதியாக இந்த 2 அலகுகளை வைத்துக்கொண்டு ஏறக்குறைய ஒரு 30-40 பக்கங்கள் உரையாசிரியர்கள் அணுகக்கூடிய அளவில் அணுகி இறுதியில் சொல்ல வருவது என்னவென்றால், இதுவும் இல்லை அதுவும் இல்லை, சத்தம் நித்தம்னா நித்தியம் நிலையானது, மூர்த்தம்னா உருவத்தன்மை கொண்டது, அமூர்த்தம்னா உருவம் இல்லாதது. ஸோ ஒலிக்கு உருவம் இருக்கா உருவம் இல்லையா என்பதை அண்மை கால ஆய்வாளர்கள் எவ்வாறு பார்க்குறாங்கன்னா, அக்வாஸ்மெட்டிக்னு ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார்கள். அக்வாஸ்டிக்ன்ற இல்லையா, அக்வாஸ்மெட்டிக். அதுக்கு முன்னால் புதியதாக இணைந்திருக்கும் தோழர்களுக்கு என்னென்னா, நாம் இளம் ஆய்வாளர்களை உருவாக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு மாற்றுப்பார்வையை கொடுக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு நாம் இந்த தட்டையான இதழியல் தொடர்பியல் ஆய்வு எவ்வளவு மோசமானது என்று சொல்லும் பொழுது அதை ஒரு விமர்சன பார்வையில் நான் சொல்லவில்லை. நமது பண்பாட்டுக்கும் மொழிக்கும் மண்ணுக்கும் ஒத்து வராத எந்த ஆய்வும் மோசமானது என்னை பொறுத்தவரை. அதுதான் என்னுடைய வரைய மக்கள் சாராத ஆய்வு, பண்பாடு சாராத ஆய்வு, சமூகம் சாராத ஆய்வு, மண் சாராத ஆய்வு தேவையற்றது இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது இதழியல் தொடர்பியல் துறைகளில் போதிக்கப்படும் ஆய்வு கோட்பாடுகள் 99% இறக்குமதி செய்யப்பட்ட ஆய்வு கோட்பாடுகள். வட அமெரிக்காவிலிருந்து 2ஆம் உலகப் போர் ஏற்படுத்திய காரணங்களினால், பின்விளைவுகளினால் தொடர்பியல் துறை எவ்வாறு வளர்ச்சி பெறுகிறது, அந்த வளர்ச்சி எவ்வாறு பனிப்போர் காலத்தில் ஒரு பண்பாட்டு இறக்குமதியாகவும் பொருளாதார இறக்குமதியாகவும் அறிவு சார்ந்த இறக்குமதியாகவும் அமெரிக்கர்களால் உலகம் முழுவதும் பரப்பப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதே கோட்பாடுகளை வைத்து நமது மண் சார்ந்த ஆய்வை நாம் பண்ண முடியாது. யூ cannot do even with very creative tweaking cultivation analysis in Tamil Nadu. You also cannot apply agenda setting and what not, spiral of silence, everything in Tamil Nadu or Indian setting, because the context realities are vastly different. Even if we modify these theoretical constructs and concepts, we may not succeed. இது அவர்களது சூழல்களுக்காக, அவர்கள் சந்தித்த பிரச்சனைகளுக்காக உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள். These theories and concepts were made possible by the challenges they faced. ஸோ நம்ம எதை பற்றி சிந்திக்கணும்? நமது மண் சார்ந்த தொடர்பியல் சவால்களை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது, நமது மண் சார்ந்த, மொழி சார்ந்த, இனம் சார்ந்த, புவியியல் சார்ந்த தொடர்பியல் சவால்களுக்கான விடைகளை தேடும் பொழுது அதற்கான கோட்பாடுகளை இங்கிருக்கும் நீங்கள் உருவாக்க முடியும். அதற்கான கருத்தாக்கங்களை நீங்கள் யோசிக்க முடியும் இல்லையா? ஸோ நாம் மண் சார்ந்து, மொழி சார்ந்து ஏன் சிந்திக்க வேண்டும் என்றால், இதுவரைக்கும் நாம் குருடர்களாக கடைபிடித்து வரும் கோட்பாடுகள், கருத்தாக்கங்கள் எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்ட கருத்தாக்கங்களாக இருப்பதனால் அவற்றை நாம் இங்கே பயன்படுத்த முடியும். ஆனால் அதனால் எந்த பயனும் கிடையாது. தர்மபுரி இளவரசன் கொலையை பற்றி நாம் இந்த மேற்கத்திய கருத்தாக்கங்களை வைத்து வேலை செய்ய முடியாது. மேற்கத்திய புல மரபுகளை வைத்தும் வேலை செய்ய முடியாது. We also need to critique the Western disciplines such as sociology and how they deal with something like caste. மேக்ஸ் வேபருக்கு காஸ்ட்டை பற்றி தெரியாது. சோஷியாலஜினுடைய ஆணி வேர் எங்கே இருக்குது?
வேபரியன் சோஷியாலஜியில் இருக்குது. ஸோ வேபர் சந்திக்காத ஒரு ஜாதியத்தை பற்றி எவ்வாறு அந்த புலம் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்ட முடியும்? நமக்கு தேவை ஒன்று, நாம் தொலைத்த புல மரபுகள் என்ன. இந்திய மரபில் நமக்கு வாய்த்த புலமரபுகளை இந்த மேற்கத்திய சூழலில் விளைந்த இது மாதிரியான பல்கலைக்கழகங்கள் தொலைத்து விட்டன. அப்போ இந்த பல்கலைக்கழகங்களின் உருவாக்கத்தில் தான் ஆய்வின் வீழ்ச்சி இருப்பதாக பார்க்கிறேன். சென்னை பல்கலைக்கழகமும் மும்பை பல்கலைக்கழகமும் கல்கத்தா பல்கலைக்கழகமும் தோற்றுவிக்கப்படும் பொழுது பல விஷயங்கள் தொலைக்கப்படுகின்றன. அதில் முக்கியமான விஷயம் நமது ஆய்வு மரபுகள். அரங்கேற்ற மரபை விட்டுட்டு நம்ம பப்ளிக் வைவா ஹவுஸுக்கு வந்துட்டோம். 36 பேர் 35 பேர் இருந்தால் போதும் சென்னை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வைவா நடத்திடலாம். ஆனால் நமது தொன்மையான தமிழர் மரபு அரங்கேற்ற மரபு என்னன்னா குறைஞ்சது ஒரு 150 பேர் 200 பேர் 1000 பேர் இருக்கணும். அந்த படைப்பின் முக்கியத்துவத்தை பொறுத்து 99% ரிஜெக்ட் ஆகும், 99% பப்ளிக் வைவா ஹவுஸு சக்சீட் ஆகும். புரியுதா? மேற்கத்திய மரபில் 99 PhD வைவா வெற்றி தான். ஆனால் அரங்கேற்ற மரபில் 99% படைப்புகள் காணாமல் போயிடும் இல்லையா? அப்போ 19ஆவது நூற்றாண்டு வரைக்கும் சென்னையிலேயே அரங்கேற்றங்கள் நடந்தன. அரங்கேற்றம்னா இப்போ என்ன எவ்வளோ சுருக்கிட்டோன்னா நம்ம அதை ஒரு பரதநாட்டியம் சார்ந்த விஷயமா சுருக்கிட்டோம், அறிவு சார்ந்த விஷயமா யோசிக்கல. நம்ம அறிஞர்கள் பங்கு பெற்ற அரங்கேற்றங்கள் ஒளிந்து போய் நம்ம அரங்கேற்றம் என்ற அந்த சொல்லாடலே ரொம்ப ஒரு புள்ளியில் சுருக்கி பரதநாட்டியம் அரங்கேற்றம்னாவே இப்போ நமக்கு என்ன ஞாபகம் வருது? பரதநாட்டியம் தான் ஞாபகம் வருது. அந்த பரதநாட்டிய அரங்கேற்றையும் நம்ம ரொம்ப சுருக்கிட்டோம். சிலப்பதிகாரத்தை வாசிங்கன்னா அரங்கேற்றம் என்பது ஒரு சில வாரங்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். மாதவியினுடைய அரங்கேற்றம் பல நாட்கள் நடந்ததாக கணக்கு உண்டு. அப்போ இன்றைக்கி ஒரு சில மணி நேரங்களில் அந்த அரங்கேற்றமே நடக்குது. அப்போது இந்த வகுப்புக்கு வெளியே வகுப்பின் முக்கியமான 2வது நோக்கம் என்னன்னா, நாம் தொலைத்த ஆய்வு மரபுகளை தேடுவது. நவீன பார்வையில், இந்த மரபார்ந்த பார்வையில் இல்லை. உலகம் எந்த போக்கில் போயிருக்கு இது வரைக்கும் 2000-3000 வருஷமா, அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா திசைகளிலும் அரங்கேற்றப்பட்ட முக்கியமான ஆய்வு தளங்களை பற்றிய முழுமையான பார்வை அவசியம் நமக்கு. அப்போ தான் நம்ம மண் சார்ந்த, நாடு சார்ந்த, மாநிலம் சார்ந்த ஆய்வை நாம் கையில் எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய இளம் ஆய்வாளர்கள் மாற்று பார்வையில் சிந்தித்தால் அடுத்த 10-15 வருடத்தில் இங்கே தரமான மண் சார்ந்த, மொழி சார்ந்த, நாடு சார்ந்த, மாநிலம் சார்ந்த, மேற்கத்திய கலப்பு இல்லாத ஆய்வு சாத்தியம். இது பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு we need to have certain confidence. We need to have certain self-esteem. We need to justify our location as somebody. If I am a professor, I need to justify my location in multiple ways. I need to qualify every day, every moment of my existence as a professor. Not because I was appointed here as a professor, I exist as a professor, at least in my case. I need to justify my location as a teacher as well, every moment of my existence. I need to justify my location as a researcher, every moment of my existence. அந்த ஜஸ்டிஃபிகேஷனை நாம் ஒவ்வொரு வினாடியும் யோசித்து பார்க்க வேண்டும். பேராசிரியராக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும், உதவி பேராசிரியராக இருந்தாலும், ஆய்வாளர்களாக இருந்தாலும், மாணவர்களாக இருந்தாலும், நாம் நமது இருத்தலை நியாயப்படுத்த வேண்டும். அந்த இருத்தலை நியாயப்படுத்த நாம் சிந்திக்க வேண்டும். சிந்திக்க வாசிக்க வேண்டும். வாசிக்க
நமக்கு ஒரு ஈர்ப்பு அவசியம், நமக்கு ஒரு காதல் அவசியம். எதை வாசிப்பது, எதை சிந்திப்பது? நாம் ஒரு பயணியாக மாற வேண்டும், நாம் ஒரு ஆய்வு பயணியாக மாற வேண்டும். நமது மொழியில் சிந்திக்க வேண்டும், நமது சூழல் பற்றி சிந்திக்க வேண்டும். அதற்காக தான் இந்த வகுப்புக்கு வெளியே வகுப்பில் ஐ டேக் த பைலிங்குவல் மோட். இன்றைக்கு பெரிய சிக்கல் இளம் ஆய்வாளர்களுக்கு இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் வாசிக்க ஆர்வம் இருக்கும், ஆனால் வாசிக்க முடியாது. இந்த நூல்கள், அறிஞர்கள் எழுதிய நூல்கள், பெரிய பேராசிரியர்கள் எழுதிய நூல்கள் எல்லாம் தலைக்கு மேலே போகும். ஏன்னா அது ஆங்கிலத்தில் இருக்கும், ஒரு பக்கத்துக்கு மேலே படிக்க முடியாது, அந்த கான்செப்ட்ஸ் புரியாது, தியரி எதுவும் புரியாது, அதை எப்படி புரிஞ்சாலும் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாது. இதற்கு காரணம் மொழி சிக்கல் தான். நமது மாணவர்களுக்கு புரியும் அளவில் அவர்கள் பேசக்கூடிய மொழியில் நாம் இந்த அறிஞர்களின் கருத்தாக்கங்களையும் கோட்பாடுகளையும் கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக தான் இந்த வகுப்புக்கு வெளியே வகுப்பில் இயன்ற அளவில் நான் தமிழில் உரையாற்றுகிறேன். தேவைப்படும் பொழுது ஆங்கிலத்திலும் உரையாற்றுகிறேன். ஸோ திஸ் இஸ் இன் எ bilingual mode. In the process, I am also learning. I am not a Tamil scholar. I am not an authority on Mani Megalai. I am not a philosopher. I never studied philosophy. I am studying philosophy, I am learning sociology, I am learning anthropology because I am convinced that discipline should not exist. Boundaries should not exist. அறிவு தேடலை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த கம்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ளே இயங்கக்கூடாது. நான் சோஷியாலஜிஸ்ட்டு, நான் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு, நான் தொடர்பியல் பேராசிரியர் என்ற இந்த குட்டி கிணறுகளில் நாம் வாசம் செய்யக்கூடாது. பிகாஸ் ரிமெம்பர், ஆல் தீஸ் கேம் ஃப்ரம் அவுட் சைட். இந்த லாஜிக் ஆஃப் டிசிப்ளின்ஸ் comes from the West. At least the logic of modern disciplines. The logic of ancient disciplines belong to us, where there were no disciplines, actually, non-disciplinary. A mathematician was supposed to be an astronomer also. A person who taught mathematics in ancient India also was teaching astronomy, also was teaching surgery, also was teaching philology. He was master of all. நீங்கள் எந்த பண்டைய அறிவார்ந்த படைப்பை எடுத்துக்கொண்டாலும் அது பன்முக படைப்பாக தான் இருக்கும். திருமூலர், சமயவாதிகள் அவரை சமயவாதியாக பார்ப்பாங்க, மருத்துவர்கள் அவரை மருத்துவராக பார்ப்பாங்க, தியானம் சார்ந்து சிந்திக்கிறவங்க அவரை தியானவாதியாக பார்ப்பாங்க, இலக்கியம் சார்ந்து சிந்திக்கிறவங்க அவரை இலக்கியவாதியாக பார்ப்பாங்க. ஸோ திருமந்திரத்தில் மருத்துவம் இருக்குது, சமயம் இருக்குது, ஆன்மீகம் இருக்குது, எண்ணியல் கணக்கு இருக்குது, கணிதம் இருக்குது, தியானம் இருக்குது, ஓகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் திருமூலர் இன்னைக்கு உருவாக முடியாது. காரணம், அவர் ஒன்று கணிதத்துறையில் வேலை செய்யணும், இல்லைனா மருத்துவத்துறையில் வேலை செய்யணும், இல்லையா? அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் மருத்துவம் பேசணும்னா, இல்லைன்னா அவர் போலி டாக்டர் ஆகிடுவார், இல்லையா? கணித ஆசிரியராக இருக்கணும்னா அவருக்கு சட்டப்படி அந்த கணிதம் சார்ந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இல்லைன்னா அவர் போலி கணித ஆசிரியராக ஆகிடுவார். ஸோ வி நீட் டு பிரேக் தீஸ் டிசிப்ளினரி பவுண்டரிஸ். நாம் சமூகவியலும் படிக்கணும், மானிடவியலும் படிக்கணும், கணிதமும் படிக்கணும், தத்துவமும் படிக்கணும், எல்லாமே படிக்கணும். நாம் தொடர்பியல் இளம் ஆய்வாளர்களாக சிறக்க வேண்டுமென்றால் தொடர்பியல் இளம் ஆய்வாளர்களுக்கு உலகம்தான் எல்லையாக இருக்க வேண்டும். இந்த குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட்ஸ், இந்த கிணறுகள் எல்லையாக இருக்கக்கூடாது. அதனால்தான் கடந்த 160 வருடங்களில் இந்த பல்கலைக்கழகங்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட பயணம் சரியாக நடைபெறலை. அதை நீங்கள் மாற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கிறாங்க. இப்போ
இப்போ இந்த தலைப்புக்கு வரலாம். நாம் ஏன் ஒலி சார்ந்து பேச வேண்டும் என்ற தலைப்புக்கு வரலாம். Why we need to study sounds? In this short session, which may last, I am not sure, up to lunch time, or if you are having some interest and patience, we can continue after lunch also. So I would like to introduce you to the importance of studying sounds. We don't teach sounds in this way in our communication class, and we don't have sound communication courses in India. Think about this. We have visual communication courses. Why we have only visual communication courses, particularly in Tamil Nadu, not sound communication courses? There are several reasons. One is it's a corporate driven academic environment. When Sony, Panasonic wanted to sell their equipment, they had to create new markets, both inside academia and outside academia. When Apple wanted to compete with Microsoft in its early years, it found a strategy which enabled American universities to buy mostly Apple computers. Apple was pitched as an academic friendly computer. So it's a corporate driven logic. Probably visual communication also emerged because of this corporate driven logic. Every decade has its own favorite courses. During 80s it was microbiology or medical microbiology, because 80s was a period when HIV was detected first during modern period. Not that HIV didn't exist before. All these viruses have been around for so many centuries. Okay, during modern period, the scientists stumble upon this HIV, and later they stumble upon so many exotic viruses. So microbiology became a hit during 80s. 80s also saw the introduction of personal computers, and 80s and 90s became a fertile ground for computer sciences. 2000 saw another fertile ground for engineering courses. Now engineering is out, medical microbiology is out, microbiology is out, biochemistry is out, and we have traditional arts and science courses. So all these can be attributed not to any logically, rationally driven policies on the part of the state or on the part of the stakeholders like us. We don't study what we expect to study anywhere in the world. We study what the corporates and the states driven by the corporates want us to study. That's why we have soft skills in Tamil Nadu, because there is a huge corporate driven plan as regards soft skill programs in the country. So that's why you have these rankings, NIRF, all those rankings, which are actually controlled, monitored, executed by international agencies, which in turn work with the states, and the states are working because the states are controlled by the neoliberalist logic, and the neoliberalist logic is nothing but a state governed by the corporate. Previously states were controlling the corporates. So we need to have a different take on why we are yet to introduce sound communication courses in India. Because if I am going to sell only these recorders,
and not the cameras, my company is not going to make any money, isn't it? This may be priced 5,000, that may be priced 5 lakhs or 50,000. Okay, so there is more profit in selling a camera than selling a recorder. So that is only one logic. The second logic is we have forgotten our own rich oral tradition. Our own rich oral tradition. அதற்காக தான் மண் சார்ந்த ஆய்வை பற்றிய கவனம் வேண்டும் என்று சொல்லுகிறேன். தமிழில் சொல்கிறதுன்னா இது வரைக்கும் நான் சொன்னது என்னன்னா, சந்தைப்படுத்தப்பட்ட உயர்கல்வி தலங்களில் ஏன் காட்சி தொடர்பியல் பாடங்கள் அரங்கேறின, ஒளி தொடர்பியல் பாடங்கள் அரங்கேறவில்லை? சந்தைதான் காரணம் என்று வாதிடலாம். மற்றொரு காரணம், மற்றொரு வாதம், சந்தை மட்டும் காரணம் இல்லை, நாம் தொலைத்ததை பற்றி நமக்கு எந்தவித கவனமும் இல்லை. நாம் எதை தொலைத்தோம்? நமது தொன்மையான, மிகவும் பழமையான, வளமையான பேச்சு வழி மரபு தொடர்பியலை நாம் தொலைத்தோம், அல்லது மறந்தோம், அல்லது மறக்கடிக்கப்பட்டோம். We are all getting very forgetful, particularly in 2018, about our own traditions in communication. Our own traditions in other spheres. For convenience sake, I would continue to use disciplines, even though I don't believe in the logic of disciplines. By discipline, I mean here not disciplines such as sociology, anthropology, but certain spheres of activity, intellectual activity. We are getting forgetful about these disciplines. And one such tradition is our rich oral tradition, AURAL, which is not the same as oral tradition, which is not the same as acoustic tradition, which is not the same as acousmatic tradition, which is not the same as sound culture, which is not the same as music culture. Sound, noise, music are as different as listening and hearing. Of course, we stumble for certain alternatives in our mother tongue. If you don't have clarity, தமிழில் ஜெய்சக்திவேல் இதை கவனத்தில் கொண்டு சில நல்ல பதங்களை உருவாக்கலாம். For instance, in our ancient literature, particularly in Sangam literature, you have dedicated bodies of literature devoted only to soundscapes. ஒலி சூழல் அமைவுகளுக்காகவே அந்த புலவர் பாடியிருக்கிறார், அந்த படைப்பாளி பாடியிருக்கிறார். இங்கே நம்ம புலவர் என்று ஒரு பெரிய அறிஞரை சுருக்கிடுறோம். This is the second important challenge. நாம் தொலைத்ததற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இதுவும் காரணம். இவர்களை புலவர்களாக நாம் சுருக்கிவிட்டோம், அறிஞர்களாக பார்க்க தவறுகிறோம். நமக்கு கணியன் பூங்குன்றனார் புலவர், திருவள்ளுவர் புலவர், கம்பர் புலவர், இவர்கள் அறிஞர்கள் அல்ல. இவர்களை பற்றி யார் பேசலாம்? தமிழ் பேராசிரியர்கள் மட்டுமே பேச முடியும், மலையாள பேராசிரியர்கள் மட்டுமே பேச முடியும். இலக்கியத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் இலக்கியத்துறை வல்லுநர்கள் மற்றும் பேராசிரியர்கள். இவற்றை நாம் வேறு பார்வையில் பார்க்கவே முடியாது. தமிழ் துறைக்கு தான் இவர்கள் சொந்தம், தொடர்பியல் துறைக்கு சொந்தம் இல்லைன்னு ஒரு தொன்மத்தை உருவாக்கிட்டோம். We have created a myth that Tirukkural should not be approached from a communication point of view. Tirukkural should not be approached from a sociological point of view. Tirukkural cannot be a text in a sociology department. Thirumandiram cannot be a text in a communication department. Kambaramayanam cannot be a text in a visual communication department. Among all the texts I have read,
the most suitable text for teaching visual communication is Kamba Ramayana. Forget the Ramayanam in Kamba Ramayana. Think about the visual imageries Kambar makes possible. He was not living in the age of digital SLRs, but he was very fine in capturing the visuals he was seeing. So there is more visuality than textuality in Kamba Ramayana. If you are a literary scholar, you would read Kamba Ramayanam as a text that is soaked in textuality. But if you are a visual communication scholar who is conversant with that language, you will read Kamba Ramayanam as a visual communication text. அதே மாதிரி மலைப்படு கடம் என்ற ஒரு அருமையான 500 சொச்சம் வரிகளை கொண்ட ஒரு படைப்பு பெருங்கௌசிகனார் என்ற அறிஞர் எழுதிய படைப்பு. புலவர் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தக்கூடாது. இங்கே இருக்கிற இளம் ஆய்வாளர்கள் புலவர் என்ற சொல்லை பயன்படுத்தாதீங்க, அறிஞர் என்ற சொல்லை பயன்படுத்தலாம். சங்ககால படைப்புகளை பற்றி நீங்கள் படிக்கும் பொழுது திருவள்ளுவரை ஒரு அறிஞராக பார்க்க கற்றுக்கணும், கம்பரை ஒரு அறிஞராக பார்க்க கற்றுக்கணும், கணியன் பூங்குன்றனாரை ஒரு அறிஞராக பார்க்க கற்றுக்கணும். அவரை புலவர் என்று நாம் சுருக்கிவிட்டால் அதில் இருக்க இலக்கியத்தனம் தான் தெரியும், அதில் இருக்க தத்துவம் தெரியாது, அதில் இருக்க சமூகவியல் தெரியாது, அதில் இருக்க ஒளி சூழல் அமைவு நமக்கு தெரியாது. ஸோ மணிமேகலை ஒரு இலக்கியமாக பார்த்தா மணிமேகலையில் இருக்க தத்துவம் தெரியாது. மணிமேகலையில் இருக்க தத்துவம் தெரியலனா நமக்கு மணிமேகலை ஒளி தொடர்பியலை பற்றியும் பேசுகிறது. சீத்தலை சாத்தனார் ஒளி தொடர்பியலை பற்றியும் தத்துவார்த்த ரீதியாக அணுகுகிறார். இன்றைய மேற்கத்திய அறிஞர்கள் கூட இந்த 2 அலகுகளில் ஒளி தொடர்பியலை பற்றி இன்னும் பேசலை, எழுதலை. I have not come across any Western scholar approaching sounds in this dualistic as well as non-dualistic manner. What is dualism or non-dualism is here. So if you break these tripartite levels, 3 அளவிலான இந்த ஒளி சார்ந்த கருத்தாக்கத்தை அணுகும் பொழுது நமக்கு 3 அலகுகள் தெரிஞ்சாலும் இருப்பது 2 அலகுகள் தான். சத்தத்தை நம்ம ஒதுக்கினோம். சத்தத்தினுடைய தன்மை என்ன? சத்தம் அல்லது ஒலி என்பது நித்திய தன்மை கொண்டதா இல்லையா? இதுதான் அவரது அணுகுமுறை. இது அந்த கதாபாத்திரத்தின் வழியாக அணுகுறாங்க. நித்தியத்தன்மை உள்ளது இல்லை, உருவத்தன்மை உள்ளது இல்லை, அருவத்தன்மை உள்ளது. As I am speaking, you are hearing me, but the sound waves cannot be seen. If we are not recording with these digital things, they cannot be preserved also. So they don't have permanence. They are lost as airwaves. Sound, the fundamental quality of sound is they exist as impermanent. They exist as formless. But sound also exists as a permanent entity. If you understand Freudian psychoanalysis, or if you are conversant with dream analysis or case studies on dreams, you can relate to sound memories. When we dream in a very holistic sense. It is not only visual, it is not only audio, it is sometimes only audio memories or sometimes video memories. And some of the sounds
have become part of our internal spirit. The spirit is the sound. All of us have a certain spirit, in my opinion. From a theological point of view, all the religions over the years have built their cases on the strength of this internalized spirit. And this spirit has always been given not the visual dimension, but an oral dimension, a sound dimension, or a voice dimension. That's why we talk about inner voice, we don't talk about inner visuals. We don't talk about inner visuals, we talk about inner voice. உள்மனம் சொல்வதை சொல்லாகத்தான் பார்க்கிறோம், காட்சியாக நாம் பார்ப்பதில்லை, அணுகுவதில்லை. We always relate to what is in the form of these memories, sound memories, as the basis of our inner spirit. And these sound memories also are memories about our ancestors. The father who died long ago, his voice belongs to us. We may not have the recording of his voice or the mother's voice or those who are long dead, but the voices are part of our inner spirit, isn't it? So they come back to us. They play themselves at appropriate time when we dream about them or when we think about them. Most of us can, I think, recollect the sounds and voices of people who are not with us, isn't it? We may not have their audio tapes or CD voices, but we have their voices internally. So sound, according to this second part, is also permanent. It is not lost in the air. It is inside us. So it is permanent. However, what relates to the form is something we can only approach philosophically. So, in the case of visual objects and our relationship with them in visual mode, objects are objective as regards their visual existence, but objects are not objective as regards their oral existence. Understand? Unless you pull these chairs, they don't make a noise. They don't make a scratching noise, but you see them as objects. They make a visual presence. They don't make a sound presence. When they make a sound presence, அப்புறம் பார்த்துக்கலாமா ஒரு கிளாஸ் முடிச்சுக்கணும். If it is not urgent, yeah. When they make a sound presence, there is a certain disturbance in the relationship with the reality. A sound is made when the solids are disturbed. A sound is made when the liquids are disturbed. A sound is made also psychologically when something goes wrong internally or in a positive manner. So sound is both psychic as well as physical. In most cases, sound is seen as one that belongs to nature. And one that belongs to nature is also made problematic because of certain advancements in science. So what belongs to nature has also been made problematic because of how the scientific establishment over the last few centuries have dealt with this for their own ends.
There is an interesting book you should read, The Audible Past by Jonathan Stern. And that work captures this failure of science in getting us what is right about sounds. இந்த பகுதியை தமிழில் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால், நமக்கு ஒரு மொழி ஒரு பெரிய தடை. அதை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன், அதை முடிக்கவில்லை. சக்திவேல் மாதிரியான தோழர்கள் தான் அதற்கான தளங்களை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் இருக்கு சவுண்டை பற்றி. ஒன்று இயரிங், HEARING. ரெண்டாவது லிசனிங். இதை எப்படி நம்ம தமிழில் மொழியாக்கம் பண்ணுறது? கேட்டல்னு மொழியாக்கம் பண்ணலாமா, செவி மடுத்தல் என்று மொழியாக்கம் பண்ணலாமா, காது கொடுத்து கேட்டல் என்று மொழியாக்கம் பண்ணலாமா? இயரிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிசனிங். Listening is a cultural practice. Radio listening is a cultural and social practice. வானொலியை கேட்பது என்பது ஒரு பண்பாடு சார்ந்த, சமூகம் சார்ந்த பழக்க வழக்கம். நான் பேசுவதை நீங்கள் கேட்பது அதுவும் பண்பாடு சார்ந்த விஷயம்தான். ஒரு விரிவுரையை எவ்வாறு கேட்பது என்பது. லிசனிங்க்கு இயரிங் அவசியம். ஜோனதன் ஸ்டென்னை பொறுத்த வரைக்கும் listening requires hearing. So hearing to begin with was meant to relate to only what the faculty is capable of, what the ear is capable of hearing. We have a faculty that is related to an organ called ear, and the ear has 2 important parts or 3 important parts. The outer part. So during until, according to Jonathan Stern, until 1840s and 60s, there was no term called aural, AURL. They used mostly another term to refer to hearing with an organ. That was auricular, AURICULAR. So this relates to whatever I mentioned as the challenge in using a particular language centric term to work with sounds, particularly what we mean by hearing and what we mean by listening. This changes in every language over a period of time. In English, until 1860s, there was no term called aural, AURAL. So instead of aural, they were using auricular, and auricular always referred to the outer part of the ear, the visible part of the ear, because there was no fine understanding about the inner part of the ear. The inner part of the ear, when it was understood as something that is more important than the outer part. What makes possible hearing? A certain membrane which receives vibrations, which processes vibrations with help of cognitive faculty, and that is a membrane, a thin membrane. And when the scientific establishment understood the importance of this membrane, according to Jonathan Stern, they turn it into a technology. It becomes what is known as transducer. A transducer in a microphone, in a speaker, works like your membrane in the ear. It absorbs vibrations, it converts the signals. Understand?
But in the process, according to Jonathan Stein, the scientific establishment also fails what belongs to the natural ecology of sounds. So now there is a split between sounds that belong to nature, sounds that do not belong to nature. Particularly we are in the digital age where you have so many sounds that have no source, whose source we do not know. And these sourceless sounds contribute to our aquasmatic environment. There is an aquatic environment, there is a sound environment, there is an aquasmatic environment. So aquasmatic environment is where we hear the sound but we don't know the source. காகம் கரைகிறது, அது காகத்தின் கரையல் என்று நாம் உணர்கிறோம். ஆனால் ஒரு டிஜிட்டல் சவுண்டை அப்படி நாம் அறுதியிட்டு இதனுடைய ஆணி வேர் இது என்று சொல்ல முடியாது. இட்ஸ் எ டின் சவுண்ட் இல்லையா? இட்ஸ் எ சிந்தசைஸ்ட் சவுண்ட். அண்ட் சவுண்ட் and sound is defined both technically, culturally, sociologically and anthropologically. Normally when scientists who are working with sounds define sounds, they use certain parameters, hertz or frequencies. For centuries we didn't have this understanding of sounds, that sounds travel as waves. This was probably known, but sounds travel in cycles, in patterns, in a limited range. All these parameters were not known. So during 18th and 19th centuries, many important developments in the sound science happen, and we now use terms like decibels, which was not in use during the previous centuries. We use hertz, we use frequency, etc., modulation, etc., which were not in use. Mostly cultural historians or those who study history of anything from the vantage point of culture, language, society, they don't take the parameters scientific establishment prescribes seriously. So here she defines a sound differently. Sound is a vibration, class of vibration that might be heard, or that is a class of vibration that is heard. And what makes a sound? What makes a sound according to Jonathan is hearing. A sound is made, it has to be heard, otherwise it is not a sound. A tree falls in a forest, animals have to hear it, or some human beings have to hear it. So hearing makes the event complete. That's why sound related activities are normally related as events. Sound is an event. Sound is not a single point thing. The visual is an event too. In Deleuze's famous film philosophy books, he subverts the logic of the visual image or representation and says image is not one. Image has no origin. Image doesn't originate from our brains, because brain itself is an image. All the images are in ceaseless circulation. Image or images constitute events. Normally
when we deal with representations or images, we only talk about images of events, images of Jallikattu, images of Karnataka election. Karnataka election is an event, is a sound event, is an image event. Understand? So we need to get to the logic of Karnataka election, not in terms of the images about Karnataka election, but Karnataka election itself as an image, Karnataka election itself as a sound, Modi himself as an image, Modi himself as a sound, Yediyurappa himself as an image, Yediyurappa himself as a sound, not just sound, not just image, but as events. Yediyurappa is a sound event, Sitaramaiah is a sound event, Karnataka election is a sound event. Understand? So we need to get away from the conventional logic of representation and images. Image is an event, sound is an event, and sound as an event gets its completion when we hear the sound. And that is not the only end point. Having heard a sound, the sound is registered, is making a psychic registration internally. Sound doesn't erase itself. It becomes a sound memory internally, depending on its intensity. As growing children, we would have come across certain traumatic or otherwise very positive events in our life, and those sounds are recovered by us even today. If not on a daily basis, they come back to us again and again. We hear the sounds. People with us cannot hear those sounds, but we can hear the sounds. So we need to have a different take on sound according to Jonathan Stern, and we can have a different take on sound. நமக்கு ஒரு மாற்று பார்வை எப்பொழுது கிடைக்கும் என்றால், ஒலியை பற்றி நாம் தட்டையான பார்வையில் சிந்திக்காமல், ஒலி சார்ந்த விஞ்ஞானம் சொல்வதை மட்டும் நாம் கேட்காமல். ஒலி சார்ந்த விஞ்ஞானம் எதை சொல்கிறது? ஒலி கற்றைகள், ஒலி அலகுகள். முதல்ல ஒலியை நம்ம ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ண கற்றுக்கணும். தமிழில் ஒரு சிக்கலான இது. நாக்கு முன்னால் வந்தால் அது சவுண்டு, ஒலி. நாக்கு முன்னால் வருது இல்லையா? ஒலின்னு சொல்லும்போது நாக்கு கொஞ்சம் உள்ளே போகணும். புரியுதா? ஒலி என்று சொல்லும் பொழுது உங்கள் வாய், அந்த உதடுகள் விரியும், நாக்கு கொஞ்சம் முன்னால் வரணும். ஒலி என்று சொல்லும் பொழுது நாக்கு கொஞ்சம் மடியும் பின்னால். புரியுதா? ஸோ இந்த உச்சரிப்பையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அண்டு ஒலிக்கு நமது மரபில், எந்த தொன்மையான மரபுலையும் பல அலகுகள் உண்டு. பல அளவுகளில் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக ஒலிகளை அணுகிய காரணத்தினால ஒலிக்கும் ஓசைக்கும், ஓசைக்கும் ஓதைக்கும், ஓசைக்கும் ஓதைக்கும் பண்ணுக்கும் நமது மரபில் வித்தியாசம் இருக்கும். பட் ஆங்கிலத்தில் தட்டையா, we will be using sound for all these. Next comes music. Next comes noise. In English, you have a very limited vocabulary to engage with sounds. That's why I said we have a rich oral culture. When we say we, not only Indians, not only Tamil speaking Indians or Telugu speaking Indians, but also Indians in Amazon. இந்த தொல் பழங்குடி மக்கள் கிட்ட தான் இந்த வளமையான ஒலி பண்பாடு இருக்க முடியும். இந்த பண்பாட்டை தேடித்தான் மானுடவியல் அறிஞர்கள் பயணம் செய்கிறார்கள்.